அவன் அவன் எவ்வளவு மோசமானவன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னா மேலேருந்து கீழே குதியும் அப்படின்னா. சொல்லுங்க, மேலேருந்து குதியும். உங்கள்கிட்ட கீழே குதிங்க, மாடியிலேருந்து விழுந்துரு, இதை பண்ணிரு அதை பண்ணிரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் பெரிய காரியம் இல்லை. அவன் யார்கிட்டயே போய் சொன்னான்னா, சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவோட பார்த்து சொல்ற, நீங்கள் கீழே குதிங்க அப்படிங்க. கீழே குதிங்க, கீழே குதிங்க. அதான் பிசாஸ், அதான் பிசாஸ். என்ன பேச்சு? அவர் யாருன்னு உனக்கு தெரியும். அவர் பாதத்தில் கீழே நின்று ஆராதிச்சிட்டு இருந்த அவர் எவ்வளோ பெரியவர்னு உனக்கு தெரியும். ஆனால் அவரை பார்த்து கீழே குதியுன்னு சொல்கிற. அடுத்தது சொல்கிறான், அவரை பார்த்து என் காலில் விழுங்க அப்படிங்க. என் காலில் உங்கள் சத்துருவோ உங்கள் எதிரிகளோ இந்த வார்த்தையை சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு வலிக்கும். அவன் தான் பிசாஸ். என்ன பேச்சு இது? ஆண்டவரை பார்த்து காலில் விழு, காலில் விழும். என்னை நீர் தாழ விழுந்து பணிந்து கொண்டாள் அப்படிங்க. கர்த்தருக்கு தெரியும் அவன் ஒரு பிசாஸ், அவன் ஒரு கீழ்த்தரமானவன். அவன் இப்படி தான் பேசுவான், அவன் இப்படி தான் வருத்தப்படுத்துற மாதிரி பேசுவான். அவன் நம்மை வீழ்த்த நினைப்பான். கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அவனை பார்த்து சொன்னார், அப்பாலை போ சாத்தானே என்று சொன்னார். நீ பேசுகிற மட்டமான பேச்சுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்று வாயை திறந்து சொன்ன பொழுது பிசாசு அவரை விட்டு விலகினது போல இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையை சுற்றி உங்களை வீழ்த்த நினைக்கிற, உங்களை மனமடிவாக பேச நினைக்கிற, உங்களுக்கு விரோதமாக உங்களை தள்ள நினைக்கிற எந்த வகை சத்தமானாலும் இப்பொழுது இந்த காலவேளையிலே அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லுகிறேன். சொல்லுங்க, நான் வீழ்ந்து போவதில்லை, நான் வீழ்ந்து போவதில்லை. என் இயேசு என்னை விழ பண்ணுவதும் இல்லை. நீ என்னை வீழ்த்த முடியாது. என் பட்சத்தில் என் இயேசு நிற்கும் பொழுது, என் வலது பார்சத்தில் அவர் நிழலாய் நிற்கும் பொழுது, சட்டைகளை மறைத்து அவர் எனக்காக நிற்கும் பொழுது, நீ என்னை வீழ்த்த முடியாது.